நாமத்தில் பரிசுத்தமுள்ள நல்ல நாளில் அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் ஆமென். இந்த வார்த்தைகளை ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மோடு கூட ஆவியானவர் பேசுவாராக. வாஞ்சியோடு தாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் முதல் 27வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். என்னோடு கவனமாய் வார்த்தைகளை கேட்போம். ஆமென். புதிய ஏற்பாடிலே பக்கம் 11வது பக்கம். சோத்திரம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வரையுள்ள வசனங்களை கவனமாய் கேட்போம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 விதமான வீட்டை இங்கள் ஆவியானவர் சொல்லுகிறார். சோத்திரம். ஒரு வீடு கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. சோத்திரம். இன்னொரு வீடு மணலில் கட்டப்பட்ட ஒரு வீடு. ஒரு வீடு புத்தியுள்ளவன் கட்டினான், இன்னொரு வீடு புத்தி இல்லாதவன் கட்டினான். ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கட்டினான், இன்னொருவன் கர்த்தருடைய வார்த்தை கேட்காமல் கட்டினான். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு மாத்திரம் தான் செயல்படுகிறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வார்த்தையில கேட்க மாட்டேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்காதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவன். சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனுடைய வீடு விழவில்லை. ஹல்லேலூயா. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்காதவன் எவனோ அவனுடைய வீடு விழுந்து அழிந்து போனது. ஆமென். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு வீடு நம்முடைய வாழ்க்கை. வீடு என்றால் நம்முடைய வாழ்க்கை. சோத்திரம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு உறுதியா நிற்குது, விழாம இருக்குது. எந்த விதத்திலும் அது சேதப்படல, அதுல எந்த ஆபத்தும் வரல, எந்த மோசமும் அதுல நடக்கல, ஆமென், எந்த விபத்தும் அதுல வரல, உறுதியா நிற்குது அப்படின்னா சோத்திரம். அதனுடைய தாக்கத்தை அல்லேலூயா தாக்கம் வந்ததுக்கு பின்பதான் தெரியும். ஒரு ஆபத்து, ஒரு தாக்கம் வந்ததுக்கு பின்பதான் அது உறுதியானதா அல்லது விழுந்து போனதான் தெரியும். சோதரோ. சும்மா சாதாரணமா சொல்லலாம், நான் உறுதியா நிற்கிறேன், நான் விழ முடியாது, நான் பாதுகாப்பா இருக்கிறேன், என்னை யாரால் அசைக்க முடியாது என்று நல்லா இருக்கும் போது சொல்லலாம். ஆனால் நம்ம சுற்றிலும் பல தாக்கம் வரும் பொழுது இந்த வீடு உறுதியானதா, இந்த வாழ்க்கை உறுதியானதா, நான் எந்த அளவுக்கு உறுதியா நிற்கிறேன், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிற்கிறேன் அப்படின்னு ஒரு தாக்கம் வரும்போதுதான் அதை புரிந்து கொள்ள முடியும். இங்க 2 பேர் வீடு கட்டுறாங்க. சோத்ரோ. அவன் 2 பேரும் அழகாத்தான் கட்டுறாங்க, 2 பேரும் செலவு பண்ணிதான் கட்டுறாங்க, 2 பேரும் அல்லேலூயா சேமாத்தான் வீட கட்டுறாங்க. அல்லேலூயா. 2 பேரும் ஒரே மாதிரி தான் வீட கட்டுறாங்க. ஆனால் ஒருவன் பாறையின் மேல் கட்டினான், இன்னொருவன் மணலின் மேல் கட்டினான். சோத்ரோ. அல்லேலூயா. மணலின் மேல் கட்டினது அலங்காரமா இருந்தது, அது அழகா இருந்தது, பார்ப்பதற்கு அது ரொம்ப அழகா இருந்தது, எல்லாரும் பாராட்டப்பட்டதா இருந்தது.
இருந்தது. சோத்திரம். ஆனால் அல்லேலூயா, பாறையின் மேல் கண்மலையின் மேல் கட்டின வீடோ சோத்திரம், அது ஒரு அழகில்லாம இருந்திருக்கலாம். அது பார்வைக்கு சரியானபடி செய்ய முடியாம இருந்திருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டி இருக்கலாம். மணலின் மேல் கட்டினது ஈஸியா கட்டி இருக்கலாம். ஆனா கற்பாறையின் மேல் கட்டினது அது ரொம்ப ஈஸியா கட்ட முடியாது. பல பாடுகளோடு கட்டி, உபத்திரவங்களோடு கட்டி இருக்கலாம். ஆகவே தான் அங்கே 3 வித தாக்கம் வருகிறது. 1, பெரும் மழை பெய்கிறது. சோத்திரம். 2, பெரும் வெள்ளம் வந்து அடிக்கிறது. சோத்திரம். 3, காற்றடிக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. அந்த 3ம் அந்த வீட்டின் மேல் மோதின போது சோத்திரம், ஒரு வீடு அப்படியே நின்றது, இன்னொரு வீடு விழுந்து போனது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட வீட்டை நீங்கள் கட்டுகிறீர்கள்? எப்படிப்பட்ட வீட்டை நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள்? பார்ப்பதற்கு அழகாகவா, இல்ல சொகுசா வாழ்வதற்கா, அல்லது எப்படி வாழ்வதற்கு வீட்டை கட்டுகிறீர்கள்? என் வீடு அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கணும். எதற்கும் அசையாத வீடா இருக்கணும். எதற்கும் அஞ்சாத வீடா இருக்கணும். எதற்கும் அது சேதமாகாத வீடா இருக்கணும். என்ன வந்தாலும் இதை அசைக்க முடியாது என்கிற தேவ பலத்தோடு நிற்கிற வீடா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. பலவிதமான வீடுகள் இருக்கிறது. அதனுடைய தாக்கம், அல்லேலூயா, அதனுடைய தாக்கம் தான் நம்மை அது நிக்குமா நிக்காதா என்று தெரியும். சோத்திரம். இங்க 3 வித தாக்கம். 1, மேலிருந்து வருகிற ஒரு தாக்கம். சோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தாக்கம்? ஆமா, பெருமழை. மழை. அல்லேலூயா. மழையின் நிமித்தம் அல்லேலூயா அது ஒரு தாக்கம். சோத்திரம். அல்லேலூயா. மலையிலிருந்து அல்லேலூயா பெரும் மழை நிமித்தம் மேலிருந்து வருகிற சில தாக்கம். சோத்திரம். நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், வீட்டுக்கு விரோதமாய் அல்லேலூயா மேலிருந்து பல தாக்கம் வரலாம். சோத்திரம். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட தாக்கா இருக்கலாம். சத்துருட்ட இருந்து பல தாக்கா இருக்கலாம். மனிதனிடத்திலிருந்து வர தாக்கா இருக்கலாம். ஒருவேளை நீங்க அறியாத பல இடத்திலிருந்து வருகிற ஒரு பல தாக்கா இருக்கலாம். எந்த தாக்குதல் வந்தாலும் இந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அல்லேலூயா. அவன் அதை சொல்லிட்டான், அவன் இதை பண்ணிட்டான், யாருனே தெரியல, பாம்பு வச்சுட்டான், யாருனே தெரியல, எனக்கு ஆப்பு வச்சுட்டான், யாருனே தெரியல, எனக்கு விரோதமா செயல்படுகிறான் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பாதிப்பு வந்தாலும் இந்த வீடு கண்மலையின் மேல், கிறிஸ்துவின் மேல், சிலுவையின் மேல், உபதேசத்தின் மேல் கட்டப்பட்ட வீடு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த வீட்டை ஒருவராலும் அசைக்க முடியாது. எங்கிருந்து தாக்குதல் வரும்னு தெரியாது, எங்கிருந்து ஆபத்து வரும்னு தெரியாது. எந்த ஆபத்து வந்தாலும் இந்த வீடு கண்மலையின் மேல், கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தின் மேல், அப்போஸ்தல உபதேசத்தின் மேல் கட்டப்பட்ட வீடு. அல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய சபையின் மேல் கட்டப்பட்ட வீடு இது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஆமா, இது மேலிருந்து வந்த தாக்குதல். 2வது, கீழிருந்து வந்த தாக்குதல். அதான் பெரும் வெள்ளம். சோத்திரம். எல்லாம் சொல்லுங்க. கீழிருந்து வருகிற தாக்குதல், பெரும் வெள்ளம். சோத்திரம். பூமியை குடைகிற, பூமியை அசைக்கிற, பூமியை சேதப்படுத்துகிற, அஸ்திவாரத்தை அசைக்கிற சில சோதனைகள், சில பாடுகள், சில ஆபத்துகள் வரலாம். என்ன ஆபத்து வந்தாலும் இது கண்மலையின் மேல் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். இது கீழிருந்து, பூமியிலிருந்து நீரூற்றாக, வெள்ளமாக அது பூமியை பிளக்கிற, அஸ்திவாரங்களை பிளக்கிற, ஆமென், நம்முடைய வாழ்க்கையின் அடித்தரங்களிலே கை வைக்கிற ஒரு தாக்குதலா இருக்கலாம். இந்த தாக்குதலிருந்து பரிசுத்தாவின் விடுதலை தருவார். அதற்கு நீ கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். ஆமென். சோத்திரம். கீழிருந்து வருது கெட்ட சொப்பனங்கள், கெட்ட ஆவிகள். சோத்திரம். நம்மளை பயமுறுத்துற ஆவிகள். சோத்திரம். தூக்கத்து நேரத்தில், இரவு நேரத்தில் நம்ம சோதிக்கிறது. வெள்ளம் எப்ப வரும்னே தெரியாது. ஆமென். அல்லேலூயா. வெள்ளம் எப்ப வந்து வீட்டுக்குள்ள மோதலும் தெரியாது, வரும்னு தெரியாது. சோத்திரம். சில ஏரியாக்கள் மிருக தொந்தரவுகள் எப்ப வரும்னு தெரியாது, எப்ப வந்து பாதிக்குன்னு தெரியாது. சோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் டாப் ஸ்லிப்ல இருந்து வர்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. சோத்திரம். கடந்த மாதங்கள்ல சொன்னாங்க. சோத்திரம். புலி, சிறுத்தை எல்லாம் வீட்டு வாசல்லே வந்துருச்சு. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். இப்படிப்பட்டதான இரவு நேரத்தில், ராத்திரி வேளையில வந்து நமக்கு விரோதமா செயல்படுகிற தாக்குதல்கள் நம்மை ஒன்று செய்ய முடியாத காரணம், இந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. கீழிருந்து வர்ற தாக்குதல். சோத்திரம்.
அல்லேலூயா. கீழே பூமியில தாக்குற தண்ணி வந்து அஸ்திபாரத்தை தான் அல்லேலூயா நோண்டு சோத்துரும். அல்லேலூயா. தண்ணி வந்து கீழே இருந்து அஸ்திபாரத்தை தான் அசைக்கும், அது சேதப்படுத்தும். அல்லேலூயா. அஸ்திபாரத்தை அசைச்சிட்டா, மெயினான ஆளை அசைச்சிட்டா, மெயினான ஒருத்தனை தொட்டுட்டா இந்த வீடு விழுந்துரும் அப்படின்னு அல்லேலூயா சத்ருவுக்கு தெரியும். நமக்கு விரோதமா போராடுகிற போராளிக்கு தெரியும். ஆகவே இது கண்மலையின் மேல் கட்டப்பட்டது. அஸ்திபாரத்தை அல்ல, வீட்டை அல்ல, வேற எதையும் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சோத்திரம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பலவிதமான மாந்திரியங்கள் பண்றாங்க. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா பலவிதமான கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? சோத்திரம். ஆண்கள் எல்லாம் சாகணும், வீட்டுல ஆக்சிடென்ட் நடக்கணும், விபத்து நடக்கணும், அவன் குடும்பத்தில் இழப்பு வரணும். சோத்திரம். கிறிஸ்தவங்க எல்லாம் அல்லேலூயா பின்வாங்கி போகணும், ஆண்டவரை தேடக்கூடாது என்கிற பலவிதமான மோசமான காரியம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதற்காக ஜெபம் பண்ணணும், உறுதியா நிற்கணும். இயேசுவின் மேல, தேவன் மேல உறுதியா நிற்கணும், கட்டப்பட்டிருக்கணும். நம்ம பின்வாங்கி விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நாம் அல்லேலூயா சத்துருவின் மோசமான காரியத்தில் அழிந்து விடக்கூடாது. இது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. எது வந்தாலும் இது அசைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது ஒரு தாக்குதல், நாலாபுறமும் அடிக்கிற ஒரு காற்று, ஒரு பலத்த காற்று. நாலாபுறமும் அடிக்கிற ஒரு பலத்த காற்று. காற்று எங்கிருந்து வரும்னு தெரியாது, எப்படி எந்த திசையிலிருந்து வரனே தெரியாது. சோத்துரும். அது எந்த திசையிலிருந்து வேணா வரலாம், அது எப்படி வேணா வரலாம். அது வந்து நம்மை தாக்கும், அல்லேலூயா அசைக்கும். சோத்துரும். ஆடி காத்து அம்மிய நகருமா, என்ன சொல்லுவாங்க? ஆடி காத்து அம்மிய நகருமா. மனுஷனாலே நகர்த்த முடியாத அம்மிய ஒரு காற்று வந்து நகர்த்துதான். சோத்திரம். காற்றை யாராலும் தடுக்க முடியாது, காற்றுக்கு யாரும் வேலி போட முடியாது. சோத்திரம். அப்பேற்பட்ட காற்றே வந்தாலும் இந்த வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, அது விழல, அசைக்கல, முடியல. மணலிமே கட்ட வீடு விழுந்து 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 அழிஞ்சிருச்சு. ஆனா கண்மலையில காத்து அடிச்சாலும் அந்த வீட்டின் மேல மோதி அடிச்ச பிறகு அந்த வீடு என்ன செய்யல? சொல்லுங்க, அது விழல. சோத்திரம். அல்லேலூயா. மூன்று வித தாக்குதல்கள் நம்மை நோக்கி வரும், மூன்று விதமான சோதனைகள் வரும். அல்லேலூயா. பலவிதமான அல்லேலூயா சோதனைகள் நம்மை நோக்கி வரும். என்ன சோதனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், ஆமென் அல்லேலூயா சோத்திரம், கர்த்தர் அவையிலிருந்து ஆமென் அல்லேலூயா நம்மை விடுவிக்கிறார். சோத்திரம். யோபுல ஒரு வசனம் அழகா இருக்கு. சோத்திரம். ஆமென் அல்லேலூயா. மூன்று வித தாக்குதல். அது என்ன தாக்குதல் அப்படின்னு மூன்று விதமான தாக்குதலை ஆமென் அல்லேலூயா நமக்கு வருமா. சோத்திரம். அல்லேலூயா. எனக்கு அந்த வசனம் ஞாபகம் இல்ல. அல்லேலூயா சோத்திரம். பல நாட்கள் முன்னாடி அந்த வசனத்தை நான் படிச்சேன். சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, எடுத்துட்டேன். யோபு 37 அதிகாரம் ஆமென் அல்லேலூயா 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்க பார்க்கலாம். யோபு 30. தண்டனையாகவும், ஒன்று தண்டனை, ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்று பூமிக்கு உபயோகமாகவும், ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். ஆமென். சோத்திரம். ஒரு ஆபத்து நம்மை நோக்கி வருது அப்படின்னா சோத்திரம், ஒன்று நம்மை தண்டிக்க வருகிறது. ஒன்னு எதுக்கு வருது? நம்மை தண்டிக்க வருது. ஏதோ ஒரு நம்ம செய்த தவறுகளுக்கு நம்மை தண்டிக்க ஒரு தாக்கம் நம்மை நோக்கி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை நோக்கி ஒரு போராட்டம் வரும். சோத்திரம். ஒன்று அவைகளை அல்லேலூயா நம்மை தண்டிக்க வரும். சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மை தண்டிக்கிற சில சோதனைகளை நம்ம சகிச்சுதான் ஆகணும். அப்பா நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அடியை சில டைம்ல வாங்கிதான் ஆகணும். ஏன்னா நம்ம பண்ண தப்புக்கு ஒரு அடி விழுந்துதாகும், அதை நம்ம வாங்கித்தாகணும். அது போல சிலர் நம்முடைய வாழ்க்கையில வருகிற சில தவறுகளுக்கு நமக்கு ஒரு தண்டனை விழத்தான் செய்யும், அதை நம்ம பெற்றுத்தாகணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எங்க அப்பாலாம் என்னை பயங்கரமா அடிச்சிருக்கிறார். சோத்து. நம்ம பண்ற சேட்டை அந்த மாதிரி சோத்து பயங்கரமா வெளுத்திருக்கிறார். சில டைம்ல அடிக்க மாட்டாரு. சோத்து விட்டுருவாரு. தப்பு பண்ணிருப்போம், விட்டுருவாரு. 4-5 டைம் தப்பு பண்ணிட்டே இருப்ப, விட்டுருவாரு. 5 டைம் பிடிப்பாரு. வாருங்க, 4க்கும் சேர்த்து கொடுப்பார். அல்லேலூயா. சொல்லி சொல்லி அடிப்பார். ஏண்டா அன்னைக்கு அதை பண்ணல, அன்னைக்கு நான் அப்பா சும்மா விட்டேன். ரெண்டாவது இதை பண்ணல, அதை நான் சும்மா விட்டேன். ஏன் தெரியுமா? சோத்துரா, நீ திருந்துடுவ, நீ திரும்ப செய்ய மாட்டேன் நினைச்சு விட்டேன். சோத்துரா. 3வது நீ இதை பண்ணுன, 4வது இதை பண்ண, 5வது இதே பண்ணி நிக்கிறியா, போட்டு வெளுப்பாரு. வாருங்க. அல்லேலூயா. என் சரீரத்துல எங்க அப்பா அடிக்காத இடமே கிடையாது. ஆமா, எது கையில கிடைக்கிறது அடிச்சிருவார். கை அவருக்கு பெரிய ஒரு நல்ல ஆயுதம் தான். சோத்து. அல்லேலூயா.
அந்த அடியெல்லாம் வாங்கினெல்லாம் இன்னைக்கு அல்ல உண்மையா பயமா அல்லேலூயா ஆமென் உண்மையா வாழ முடிகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு தண்டனை, ரெண்டு ஸ்தோத்திரம் பூமிக்கு உபயோகமாக. ஒரு சோதனை ஒரு பாடு வருதுன்னா உன்னை பூமியில பயன்படுத்தும்படி கர்த்தர் உனக்கு ஒரு சோதனை கொடுக்கிறார். இந்த சோதனை ஜெயிச்சிட்டீனா இந்த உலகத்தில் நீ உபயோகமா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப, ஒரு உப்பை போல எல்லாருக்கும் பயன்படுகிறவனா இருப்ப. சோத்திரம் ஒரு வெளிச்சத்தை போல விளக்கை போல எல்லார் வீடுகளுக்கு பயன்படுகிறது போல நீ பூமிக்கு முக்கியமான ஒரு பங்காக தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சோதனை வந்தா சில டைம்ல ஏற்றுக்கொள்ளுங்க. ஒன்று நம்மை தண்டிக்கிற சோதனை, ரெண்டு கர்த்தர் நம்மை ஏதோ இடத்துல கொண்டு போய் நிறுத்த, உபயோகிக்க, பயன்படுத்த, ஆசீர்வதிக்க தேவன் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். தேவன் என்னை பயன்படுத்துங்க அப்பா. இந்த சோதனைக்கு பின்பதாக, இந்த அல்லேலூயா பாடுகளுக்கு பின்பதாக என்னை ஏதோ ஒரு இடம் ஆசீர்வாதம் வைக்க போறீங்க, அதுக்காக நன்றி என்று சொல்லி பாருங்க. அந்த சோதனைகளை நீங்க ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. மூன்றாவது கிருபை. அல்லேலூயா. இரக்கம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். சோத்திரம் கிருபையினாலே சில டைம்ல நமக்கு ஒரு தண்டனை, சோத்திரம் ஒரு மன்னிப்பு வரும். அல்லேலூயா. ஒரு இரக்கம் வரும், கிருபை வரும். சோத்திரம் அல்லேலூயா. தேவனுக்காய் நிற்க, தேவனுக்காய் செயல்பட கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். நான் இன்னைக்கு என்ன உங்களோட பேச போறேன்? விழுந்து போகாத வீடு. சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஆமா, விழுந்து போகாத வீடா இருக்கணும். நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு வேகமா ஒரு 4-5 காரியங்கள் வேகமா சொல்ல போகிறேன். முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் சொல்ல போகிறேன். நீங்க அதை அல்லேலூயா நோட் பண்ணுங்க, அல்ல அதற்காக நீங்கள் செயல்படுங்க. கர்த்தர் நம்ம வீடு விழுந்து போகாத வீடா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, விழுந்து போகாத வீடா இருக்கணும்னா நம்ம வீட்டுல என்ன இருக்கணும், அதைத்தான் இன்னைக்கு ஆவியா நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வீடு விழுந்து போகாத வீடா இருக்கணும்னா, நம்ம வீடு விழுந்து போகாத வீடு, கண்மலையின் மேல் உள்ள வீடு, அது உறுதியான வீடு, ஸ்ட்ராங்கான வீடு, அசைக்க முடியாத வீடு. அது காரணம் என்ன தெரியுமா? நம்பர் 1 அல்லேலூயா வீட்டுக்குள் ஜெபம். சொல்லுங்க அந்த வார்த்தைய. வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். வாசிக்கலாம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். இவ்வளவு நேரமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக, தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானியேலுக்கு விரோதமான ஒரு பிரச்சனை எழும்பி வருது. நமக்கு விரோதமா என்ன பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறீங்க? வியாதி வரும். சோத்திரம் வியாதி விட்டா நமக்கு என்ன பிரச்சனை வரும்? வேலை இல்லாம வரும், பண பற்றாக்குறை வரும், கடன் பிரச்சனை. இதை மீறி நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது நினைக்கிறீங்க இந்த காலத்துல? சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குது. யாராவது சொல்றீங்க? கையை தூக்குங்க. உங்களுக்கு நான் கேட்க விரும்புறேன். அப்படி யாராவது சொல்றீங்களா? இந்த காலத்துல ஒண்ணு பண பிரச்சனை, வேலையில பிரச்சனை, அல்லது சரீரத்துல நோயில, குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, அவ்வளவு தானே. தானியேலுக்கான ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை தெரியுமா? அல்லேலூயா. ராஜாவை வணங்கணும். யாரும் மற்ற தெய்வங்களையோ மற்ற யாரையும் வணங்கக்கூடாது, ஆராதிக்க கூடாது. அது யாரு சொல்றா? அவன் கூட இருக்கிற தரியுக்கு கூட இருக்கிற பல அதிகாரிகள், பல மனிதர்கள் சொல்றாங்க. இவன் அந்நிய தேசத்தான். சோத்திரம் பாபிலோனுக்கு சிறையா கொண்டு வரப்பட்டவன். சோத்திரம் இவன் தேவனை ஆராதிக்கிறவன், தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகள். சோத்திரம் நீ ஆராதிக்க கூடாதா? நீ சர்ச்சுக்கு போறது அவன் அந்நிய தேசத்துல இருக்கிறான். சோத்திரம் வீட்டுக்குள்ளே ஆராதிக்கிறான், வீட்டுக்குள்ளே கர்த்தரை துதிக்கிறான். சோத்திரம் இதெல்லாம் அவங்க பார்த்து இருக்கிறாங்க. சோத்திரம் இவங்கிட்ட ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும். வாசிக்கிற பாருங்க 5 வசனத்தை, 4-5 வசனத்தை வாசிங்க. 4-5 6 4-5. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் காணப்படல. பாத்தீங்களா? ஹலோ, இப்படி யாருக்காவது பிரச்சனை வருதா? இவன் உண்மையா இருக்கிறான்டா, இவன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும் யாராவது பிரச்சனை நோக்கி வருதா?
என்ன ஆமீன வரமா? இந்த பிரச்சனை இந்த காலத்துல நமக்கு இல்ல. நீ உண்மையா இருந்தா என்ன, நீ பொய்யா இருந்தா என்ன, நீ என்ன கேடு கட்டதா இருந்தா எனக்கு என்னன்னு ஓடுற கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கு. ஆனா அன்னைக்கு ஒரு கூட்டம் தேடிட்டு இருந்தது, இவன் எல்லாத்திலும் உண்மையா இருக்கிறான்டா, இவங்கிட்ட ஒரு குறையும் பார்க்க முடியல, குறை கண்டுபிடிக்கிறதுக்கே தேடி தேடி போறாங்க, ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம அப்படி தேடுனா ஒரு மூட்டை தாங்காதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, நம்ம சுற்றி ஒரு கூட்டம் நம்மளை தேடுது அப்படின்னா குறை கண்டுபிடிக்கிற என்ன சேர்த்தே சொல்றேன். நம்ம தேடி ஒரு கூட்டம் வருது அப்படின்னா குறை கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா எத்தனை சாக்கு 50 கிலோ சாக்கு எத்தனை மூட்டை எடுத்தாலும் அதுல கொள்ளளவு பத்தாது. உண்மையா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, சோத்திரம், அல்லேலூயா. அவ்வளவு அழுக்கு மூட்டை, அவ்வளவு குறைகள் நம்ம இடத்துல இருக்கு. ஆனா தானியேல்ட்ட அன்னைக்கு ஒரு குறையை கண்டுபிடிக்கல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அப்பொழுது அந்த மனுஷர் நாம இந்த தானியேலை அவருடைய தேவனை பற்றி வேத விஷயத்தில் குற்றம் படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார். என்ன பிளான் பண்றாங்க, தேடி தேடி பார்க்கறாங்க. அவன்கிட்ட ஒரு குற்றம் இல்ல, எல்லாத்திலும் உண்மையா இருக்கிறான், எல்லாத்திலும் கரெக்டா இருக்கிறான். ஒரு குற்றத்தை வேணா கண்டுபிடிக்கலாம். இவன் நம்ம கடவுளை தேடாம இவன் என்ன செய்யறான், வேறொரு தேவனை நமஸ்கரிக்கிறான், தேடுறான். அந்த குறைய வேணா வச்சு இவனுக்கு என்ன செய்யலாம், பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ராஜாவிட்ட போய் சொல்றாங்க. பிரதானிட்ட போய் தரியிட்டு போய் சொல்றாங்க, நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்கவே வாழ்க ராஜா அப்படின்னு சொல்றாங்க. 7ஆம் வசனம் சொல்லுது, 30 நாள் வரைக்கும் எவனாகில் 30 நாள் வரைக்கும் ராஜாவாகி உம்மை தவிர வேற எந்த தேவனையும் மனுஷனையாவது நோக்கி யாதொரு காரியத்து குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்க கவியில போட ராஜா என்ன செய்ய வேண்டும், கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்துள்ள எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதி பிரபுகளுக்கும் மந்திரிமார்களுக்கும் தலைவர்களுக்கு ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க ஒரு பத்திரம் வந்தாச்சு, சட்டம் வந்தாச்சு. இனி ராஜாவை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது, வேற எந்த மனுஷனையோ கடவுளையோ தேடக்கூடாது என்று ஒரு சட்டம் வந்த பண்பு தாவீது என்ன பண்றார், வீட்டுக்குள் போய், அதான் அந்த பாயிண்ட், வீட்டுக்குள் போய் அவன் என்ன பண்ணினா, நம்மளா இருந்தா என்ன பண்ணுவான், எல்லாம் மூட்டை கட்டுங்க கிளம்புங்க, நம்ம எல்லாம் பாட்டி வீட்டுக்கு போயிருவோம். ஹலோ, என்ன ஆமேன வரமாடி, எல்லாம் மூட்டை கட்டுங்க, இங்க நம்ம இருக்கா சரிப்பட்டு வராது, மூட்டை கட்டுங்க, எங்காவது நம்ம வீட்டுக்கு என்ன செஞ்சிருவோம், கிளம்பி போயிருவோம். பாஸ்டர் பெரிய பிரச்சனை வந்துருச்சு, கொஞ்ச நாளைக்கு எனக்கு தேடாதீங்க, ஆமா நானும் வர முடியாது, நான் எங்காவது போயிடுறேன் அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, சொல்லாம மூட்டை கட்டிட்டு ஓடுறாங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம காணவனும் இங்க தேட வேண்டியதா இருக்கு. இந்த சேர்ல இந்த ஆள் இருக்குமே, இந்த சேர்ல இந்த ஆள் உட்கார்ந்து இருக்குமே, இந்த ஆளை காணவே, என்ன பண்ணுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு நமக்கு இங்க பிரசங்கம் பண்ண இங்க பேஜாரா ஓடும். அல்லேலூயா. ஆனா தானியேலோ தன் வீட்டுக்குள் போய், தன்னை நோக்கி ஒரு பிரச்சனை வருது, ஒரு கூட்டமே, ஒரு ராஜ கூட்டமே, ஒரு தேசமே எழும்பி வருது. ஆனா தானியேல் வீட்டுக்குள் போய், அல்லேலூயா, பாயை விரித்து அதுக்கு மேல் கம்பளியை விரித்து 2 தலகாணி தலைக்கும் 2 தலகாணி காலுக்கும் 2 தலகாணி சைடும் வச்சு நல்ல காட்டன் பெட்ஷீட்டை எடுத்து போத்தி கிருகிருன்னு தூங்கிட்டான். அல்லேலூயா. அப்படியே பைபிள் சொல்லுது, பலகணிகளை திறந்து, வாசல்களை திறந்து, அது ஜன்னலை திறந்து, கதவை திறந்து, எல்லாரும் கேட்கும்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். இவன் கேட்கும்படியே கதவை திறந்து இவன் ஜெபம் பண்றான். அல்லேலூயா. அவன் முன் செய்து வந்தபடி எப்படி ஜெபம் பண்றான், தன் அறையிலே போய் சிப்பம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எனக்கு பெட்ரூம் இருக்குதா இல்லையோ, பாத்ரூம் இருக்குது, எனக்கு தனி ரூம் இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 1-2 பேர் கையை தூக்குறாங்க. எனக்குன்னு ஒரு தனி அறை இருக்கிறது, ஜெப அறை இருக்கிறது, அதுதான் அந்த வீடுதான், அந்த வாழ்க்கைத்தான் அசைக்க முடியாது, அந்த வீடுதான் விழாது, அந்த வீட்டை ஒருவராலும் எந்த சேதம் படுத்த முடியாது. என்ன அறை வேணும், தனி அறை. என்ன சொல்லுங்க எல்லாரும், தனி அறை. சோத்திரம். நமக்குன்னு ஒரு தனி அறை. அன்றைக்கு தானியேலுக்கு ஒரு தனி அறை இருந்தது. அந்நிய தேசத்துல
சிறைப்பிடித்து கொண்டு போன இடத்துல, பாபிலோன் தேசத்துல அவன் இருந்த ரூம்ல ஒரு அறை, அவனுக்கு ஒரு ஜெப அறை ஏற்படுத்தினானே. இன்றைக்கு நமக்கு ஒரு ஜெப அறை வேண்டாமா? நமக்கு ஒரு ஜெப தனியறை வேண்டாமா? அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, தேசத்தில் மாற்றத்தை கொண்டு வரும். இன்னைக்கு தனி ஜெபம் இருக்கா? நான் தனியா ஜெபம் பண்றேன் பாஸ்டர்னு சொல்றவங்க எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அல்லேலூயா. தூங்க போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ற அந்த ஜெபத்தை கேட்கல. ஹலோ, காலை எந்திரிக்கும் போது தனியா உட்காந்து அந்த ஜெபத்தை கேட்கல. படுக்க போகும்போது ஜெபத்தை கேட்கல. சோறு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜெபத்தை கேட்கல. நான் தனிமையா அமர்ந்து உட்கார்ற 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ, அது எத்தனை மணி நேரமோ தனிமையா உட்கார்ந்து நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா. எனக்கு ஒரு தனி அறை, எனக்கு தனி ஜெப வாழ்க்கை என் வாழ்க்கை விழுந்து விடாமல் பண்ணும். அல்லேலூயா. என்னை விளைவிக்க முடியாது, என் குடும்பத்தை விளைவிக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கை விளைவிக்க முடியாது. ஊர்க்கதை, உலக கதை, அந்த கதை, இந்த கதை, ஆமென் அப்படின்னு பேசுறதுக்கும், அல்லேலூயா, ஆமென், ஓடுவதற்கும் காலம் நிறைய இருக்கிறது. ஆனால் நமக்குன்னு ஒரு காலம் இருக்கும் என்றால் அது நமக்குன்னு தனிமையா இயேசுவோடு உட்கார்ந்து வீட்டுக்குள் தனி ஜெபம் உட்கார்ந்து கதறுகிற ஒரு நேரம் நமக்கு இருக்கா? ஒன்னு பச்சையா சொல்லட்டுமா? பேர பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடுறதுக்கு அல்லது அவர்களை பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் சரியா இருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆடு மாடுகளை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. பண்ட பாத்திரங்களை எல்லாம் பார்த்து முடியறதுக்கே நேரம் சரியா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஓரமாய் ஒதுங்கி இருக்கட்டும். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அக்கறைப்படுத்தி விட்டு யாப்போக்கை நதிக்கரையிலே தனித்திருந்தவனாய் தேவனோடு போராடி மேற்கொண்டானே. அந்த ஜெபம் தான் அவனை அசைக்க முடியல. அந்த ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அசைக்க முடியாது. எந்த வெள்ளம் வரட்டும், பெருமழை வரட்டும், எந்த இரைச்சல் வரட்டும், காற்றடிக்கட்டும், சோதனை வரட்டும், இந்த வீட்டில் மோதின போது அது விழவில்லை. காரணம், அது தனிப்பட்ட ஒரு ஜெபம். பிள்ளைகள், உங்க பிள்ளைகளை தனிப்பட்ட ஜெபம் பண்ண வைங்க. உங்க கணவனை ஜெபம் பண்ண வைங்க. உங்க மனைவியை ஜெபம் பண்ண வைங்க. உங்க பிள்ளைகளை ஜெபம் பண்ண வைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபத்துல பழக்குங்க, ஜெபத்துல உருவாக்குங்க. நீங்க முதல்ல ஜெபம் பண்ணீங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க ஜெபம் பண்ணாத பட்சத்தில் அவங்க ஜெபம் பண்ண முடியாது, ஜெபம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க முக்காட பார்த்தாவே சத்துரு அரண்டு ஓடுவான். உங்க முக்காட பார்த்தாவே எதிரிகள் ஓடி போவான். உங்க முக்காட பார்த்தால் தேசத்தில் ஒருவன் இருக்க முடியாது. உங்க முக்காடு தலையில இருக்குதா இல்ல அசையில இருக்குதா? ஆமேன்னு வரமாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. சிலர்லாம் சாதியில முக்காடு போட்டு இருக்கிறீங்க, அதுதான் நல்ல முக்காடு. இந்த தனியா வாங்கி போடுற முக்காடெல்லாம் அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி அப்படி போட்டுற வேண்டியதான். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அது உருவிட்டு வந்துட வேண்டியதுதான். சோத்திரம். அது நாத்தம் அடிக்குதா, துவைச்சாகலா, துவைக்கலையா, அது என்ன எத்தனை நாளா துவைக்காம இருந்த நாத்தம் முக்காடோ? சோத்திரம். முக்காடு போட்டவங்களா ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ ஒரு முக்காட போடுங்க. நீங்க முக்காடு போட்டாவே சத்துருக்கு ஒரு ஆமென் அடி விழும். சத்துருக்கள் அரண்டு போவான். ஒன்னால் ஒண்ணு செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. இவன் தனி அறைக்குள் போயிட்டான். இவன் தான் செய்து வந்த அறைக்குள் போனான். முன் செய்து வந்தபடியே அழகா இருக்கு பாருங்க. சோத்திர தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையில் பாருங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். தன் அறையில் எனக்குன்னு ஒரு அறை இருக்கா? தூங்குறதுக்கு இன்னைக்கு சண்டை வருது. என் அழகான, என் போர்வை, என் பாயி, பேயி, உனக்குன்னு ஒரு ரூம் இருக்கா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. பிரஷ், தனி பிரஷ் இருக்கு. ஆமே. சோப்பு, தனி சோப்பு இருக்கு. துண்டு, தனி துண்டு இருக்கு. பிளைட், சாப்பிடுற பிளைட், தனி பிளைட். ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்பூனு, பூணு, பூணு, தனி பூணு. டம்ளரு, அது தனி டம்ளரு. ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. பாய், தனி பாய். போர்வை, தனி போர்வை. எல்லாம் தனித்தனியா இருக்கும். ஜெபம் மட்டும் தனியா இருக்கா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க?
உன் வீடு அசையாம இருக்கணும்னா, உன் வீடு அசைக்க முடியாம இருக்கணும், வீடு தாக்கம் வராம இருக்கணும்னா, தாக்கம் வந்தாலும் உறுதியா நிக்கணும்னா ஜெபம், தனி ஜெபம், வீட்டில் இருக்கிற ஜெபம். அல்லேலூயா. வேலைக்கு போயிட்டு வந்தா கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது பாஸ்டர். அப்புறம் எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ண? அதிகாலை ஜெபம் பண்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எந்திரிச்சு முட்டி போட்டு தூங்குனாலும் பரவாயில்ல. என்னுடைய லைஃபா நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க முட்டி போட்டுட்டே தூங்குனாலும் பரவாயில்ல, சோத்திரம். நீங்க ஜெபம் பண்ண உட்கார்ந்தாவே அங்க அல்லேலூயா பிரச்சனை ஏற்படுதுன்னு அர்த்தம். நீங்க முழங்கால் போட்டுட்டு நீங்க தூங்கினாலும் பரவாயில்ல. அதனால எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க, பாஸ் சொல்லிட்டாரு முட்டி போட்டு தூங்கணும், அதுக்கு சொல்ல வரல. அப்படி சோர்வுல உங்களுக்கு தூக்கம் வந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. நான் அப்படிதான் பழகினேன், சோத்து. நான் அப்படிதான் பழகினேன். என் லைஃப் அப்படித்தான், சோத்து. எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க அப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த நேரத்தை விட்டுறக்கூடாது, அவ்வளவுதான். அந்த நேரத்தை நீ மிஸ் பண்ணிடக்கூடாது, அவ்வளவுதான். உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீ மிஸ் பண்ணிடக்கூடாது, அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. தான் முன் செய்து வந்தபடி. எத்தனை பேர் வழக்கமா செய்யறோம்? வழக்கமா எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறோம்? வழக்கமா இன்னைக்கு சொல்லிட்டாருங்கிறக்கா இன்னைக்கு போய் ஃபயர் வந்துரும். இன்னைக்கு சிலருக்கெல்லாம் ஃபயர் வந்து சொல்லிட்டாரா அப்படி இன்னைக்கே போனா ஃபயர் வந்துடும். நாளைக்கு திங்கக்கிழமை திருட மாதிரி முழிக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு வந்துடும். போன இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டு இந்த ஃபயர் இந்த வல்லமையினால நேரா போன உடனே முழங்கால் போட எப்படா ஜெபம் பண்ணா தோணும், வந்துடும். தானியேல் குறித்து சொல்லப்படுது, அவன் தான் முன் செய்து வந்தபடியே. அல்லேலூயா. தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை. 3 வேளை நடக்குது. ஒரு வேளை மிஸ் ஆனாலும் அந்த ஒரு வேளையை மிஸ் பண்ணி 4 வேளையை ஆக்கி மாத்திடுவோம் நம்ம. ஏன்னா ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஒருவேளை மத்தியான சாப்பாடு நீங்க சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க. காலைல ஒரு நாள் சாப்பிட்டீங்க, மத்தியானம் சாப்பிட முடியலன்னா அதை 4 மணிக்கு வந்து மத்தியான சாப்பாடு கரெக்ட் பண்ணிடுறோம். பட் நைட்டு ஒரு வேளை, அப்புறம் 3 வேளையை சாப்பாட்டை 4 வேளை ஆக்குற கேசுக்கு நம்ம எல்லாம் ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கேப்ல இடையில பச்சி போண்டா டீ பலகாரம், ஆமா அதெல்லாம் உள்ள போயிருது. எத்தனை வேலைன்னு தெரியல, சோத்துரு. நம்ம சாப்பிடுறதெல்லாம் ஒரு பப்ஸும் ஒரு டீ சாப்பிட்டா போதும், அதுவே காலை டிஃபன் முடிஞ்சது. காலை வீட்டுல சாப்பிட்டு வந்திருப்போம். அடுத்த மடிக்கு வந்த உடனே ஆமா அல்லேலூயா கடையை பார்த்த உடனே நமக்கு பப்ஸ் அப்படியே பப்பு பப்பு பப்புன்னு இழுக்கும். பாப்பா வா பாப்பு, பாப்பு வா பாப்பு. அவன் உள்ள டீ கடைக்கு போன உடனே அண்ணா சூடா பப்ஸ் இருக்கும்பா. நம்ம சாப்பிட வேண்டாம் நினைச்சு போனாலும் அவன் சொல்றதே நமக்கு ஒளிகிறோம். தொடச்சிக்க வேண்டியதான் முந்தானி வச்சு. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஆனா தினந்தோறும் 3 வேளை எதை செஞ்சான்? ஜெபத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. 3 வேளை நீ பாத்திரம் கழுவுற, 3 வேளை சோறு செய்யறோம், 3 வேளை வேலைக்கு போறோம், சோத்துறோம், 3 வேளை செய்ய வேண்டியது எல்லாம் செய்யறோம். ஆனா ஜெபம் 3 வேளை இருக்கா? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பிரதேசத்தை எடுங்க. இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு செய்யுங்க. 3 வேளை ஜெபம் பண்ணாம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து பாருங்க. அல்லேலூயா. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாம நமக்கு அது உணர்வு தூண்டும். ஆமென் அல்லேலூயா. சாப்பிடுறதுக்கு முன்னாடி மாத்திரை போடும் சொல்றாங்க பாருங்க. கரெக்டா அந்த வேலையை மாத்திரை போட்டுறோம் பாத்தீங்களா? எல்லாம் அவர் சொன்னாரு, டாக்டர் சொன்னாரு, மெடிக்கல் ஸ்டோர்ல சொல்லியிருப்பார், சாப்பிடுறதுக்கு முன்னாடி அண்ணா இந்த மாத்திரை போட்டுருங்க. ஐயோ கரெக்டா அந்த டைமை பார்த்துட்டே நம்ம கரெக்டா மாத்திரை போட்டுரும். ஆனா ஜெபம் அந்த டைமுக்கு நடக்கா? ஜெபம்மா அது கிடக்கு காலுத. ஆடா இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பண்ணிடுவோம். அக்கா வாக்கா, அக்கா வர வந்திருக்குது வாக்கா. அல்லேலூயா. தான் முன் செய்து வந்தபடி 3 வேளை. இங்க அடுத்தது முக்கியமான விஷயம், தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ஜெபம்னு வந்துட்டா நம்ம ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடணும்? ஹலோ, நீங்க பாட்டியா இருக்கலாம், குட்டி போன ஆளா இருக்கலாம், தேஞ்சு போன ஆளா இருக்கலாம், வீக்கான ஆளா இருக்கலாம். நீங்க இதுக்கு முக்கியத்துவம் படுத்தி பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பிள்ளைகளை முட்டி போட வைங்க, குடும்பமா முட்டி போட வைங்க, முட்டியில பிராக்டிஸ் பண்ணுங்க. முட்டி தேவனுக்கு முன்பதாக முட்டி போடுங்க, மனுஷனுக்கு முன்னாடி அல்ல, கர்த்தருக்கு முன்னாடி முழங்கால் போடு. முழங்கால் போட்டு நின்னு பாரு. உன் குடும்பத்தை யாரால் அசைக்க முடியாது, உன் வாழ்க்கைய யாரால் அசைக்க முடியாது.
கொஞ்ச நேரம் முட்டி போட்டு நீ நின்னு பாரு. கொஞ்ச நேரம் முட்டி போட்டு தேவ சமூகத்தில் நின்னு பாரு. அதில் இருக்கிற வல்லமை, அதில் இருக்கிற விடுதலை, அதில் இருக்கிற நன்மை, அது மிகப்பெரியது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் பாய் போய் பெட்டு வந்துருச்சு, நல்ல பெட்ஷீட்டுகள் வந்துருச்சு, நல்ல நல்ல சேர்கள்லாம் வந்துருச்சு. பிளாஸ்டிக் சேரெல்லாம் இன்னைக்கெல்லாம் போயிருச்சு. இன்னைக்கெல்லாம் சோபாக்கள், பயங்கரமான சோபாக்கள்லாம் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. சில சோபால உக்காந்தா ஒரு 2 அடி உள்ள போயிருது. அப்புறம் எந்திரிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணி கையெல்லாம் கொடுத்து எந்திரிக்க வேண்டியதா இருக்குது. அந்த அளவுக்கு குஷன் அங்க இருக்கு. உக்காந்த எந்திரிக்க முடியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கீழே உக்காந்து உங்களால எழும்ப முடியல, நிக்க முடியல அப்படின்னு சொல்லிதான் சோபா கொடுத்தாங்க பாருங்க. அந்த சோபா வந்ததுக்கு அப்புறம் சிலர் சோபா தான் படுக்க, சோபா தான் சாப்பிடுறது, சோபா தான், அது எல்லாத்துக்கும் சோபா தான். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பேரு சோபா. என்னதுங்க? சோபா. சோர்வா இருக்கிறியா வா, டயர்டா இருக்கிறியா வா, அதான் சோபா. சோபா. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. தினம் 3 வேளை முழங்கால் படியிட்டு சொல்லுங்க. முழங்கால் போட முடியலையா, முட்டி போட்டு ஏதாவது உனக்கு கைக்கு ஒரு தாங்கிக்கு வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சேரோ ஏதோ முட்டு கொடுத்து வச்சு நின்றுங்க. எப்படியாவது முட்டி போட்டு கொஞ்ச நேரமா நின்று தேவ சமூகத்து நின்று பாருங்க. முட்டி வலிக்குதா, கீழே ஏதோ ஒரு பெட்டு போட்டுங்க, கீழே ஏதோ தலகாணி வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வச்சு முட்டி போட்டு நின்று பாருங்க. அல்லேலூயா. வீட்டுக்குள் ஜெபம் அந்த வீட்டை வெல பண்ணாது, வீட்டை அசைக்காது, வீட்டை அசைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20 வசனம் டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 26:20. இன்னொரு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 வசனத்திலிருந்து எடுத்து வச்சுக்கோங்க. என் ஜனமே, என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து, உன் அறைகளுக்குள் பிரவேசித்து, உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு, கதவை பூட்டிக்கொண்டு, சீனம் கடந்து போக மட்டும், சீனம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக் கொண்டிரு. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த அறைக்குள்ள? ஹலோ, என்ன சொல்லப்படுது? உன்னறை. என்னோட அறை எது? எல்லாரும் சொல்லுங்க. என்ன உங்க அறை என்ன கேட்டான்னு சொல்லுவீங்க? ராஜேஷ், உங்க அறை என்னன்னு சொல்ல என்ன சொல்லுவீங்க? உங்க அறை என்னன்னு சொல்ல என்ன சொல்லுவீங்க? நமக்கு அறை ஒண்ணு இருக்கு. என்ன அறை தெரியுமா? பெட்ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு, ஹால் இருக்கு, சோத்துரும், சாமி ரூம் இருக்கும் சில வீட்டுல. அல்லேலூயா. வராண்டா இருக்கும், பல ரூம்லாம் இருக்கும். நமக்கு அறை என்ன அறை தெரியுமா? ஜெப அறை தான் இருக்கும். அல்லேலூயா. இனிமேலும் நீங்க வீடு வாடகைக்கு போனாலும் சரி, புதுசா வீடு கட்டினாலும் சரி, ஜெப அறை ஒன்ன கட்டுங்க, ஜெப அறை ஒன்ன ஏற்படுத்துங்க. அந்த அறைக்குள்ள யாரும் போய் கசமசன் பண்ணக்கூடாது. அந்த ஒரு ஜெபம் மட்டும்தான் அந்த அறை நடக்கணும். வேத வாசிப்பு அங்க நடக்கணும். தேவனை நிற்கிற ஒரு அறை ஏற்படுத்தணும். ஒரு குடிசை வீடா இருந்தாலும் கொஞ்சமா ஒரு அறை ரெடி பண்ணி அங்க ஒரு ஜெப அறையை ரெடி பண்ணும். ஆமென் வர மாதிரி. அல்லேலூயா. அதுல எழுதி போடுங்க, அது என் அறை, ஜெப அறை, இயேசுவின் அறை, தேவனுக்கு வீடு. சோத்திரம். சினம் கடந்து போக மட்டும், உன் பிரச்சனை போகிற வரைக்கும் அங்க உக்காந்து கதவை பூட்டி ஜெபே. ரொம்ப நாளா வாஞ்சேன் தெரியுமா, நான் அப்படி வீடு கட்டணும், இப்படி கட்டணும், எனக்குன்னு ஒரு அறை வேணும். ரொம்ப நாளா ஜோமிட்டு இருக்கு தெரியுமா? எனக்கு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குன்னு ஒரு அறை வேணாப்பா. நான் வீட்டுல ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பேன், அடிக்கடி சொல்லுவேன், எனக்குன்னு ஒரு ரூம் வேணும். உங்களை எல்லாம் வச்சுட்டு கச்சடா ஒண்ணு என்னால பிரியா என்ன செய்ய முடியல, உட்காந்து பைபிளை புரட்ட முடியல. சோத்திரம். அல்லேலூயா. பேசாம ரூம்ல போய் அல்ல சொல்லுகள்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு மேல போய் கதவை சாத்திட்டு உக்காந்தா எந்த அள்ள தொலையும் இல்ல. ஆமேன்னு வர மாட்டி. அல்லேலூயா சொல்லுங்க. சபையில உக்காந்து அல்லேலூயா நம்ம ஜெபம் பண்ணலாம், வேலை வாசிக்கலாம் அப்படின்னா அப்பதான் அம்மா வருவாங்க. டேய் கேட்டியா, பருப்பு இல்ல பாத்தியா? அம்மாவை சொல்ல ஒரு இதுக்கு சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். ஏன்னா இங்க ஓப்பன், அங்க ஓப்பன், இங்க ஓப்பன், ஏதோ ஒரு ஓப்பன்ல வந்துருவாங்க. யாராவது வந்துருவாங்க. சரி, அம்மா வரல, ஒய்ஃப் வரல, புள்ள வரலன்னா விசுவாசியாவது வந்துடும். பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். சொல்றது புரியுதுங்களா? வீட்டுல உட்காந்து தியானம் பண்ணுவோம் பாருங்க. அப்புறம் வீட்டுல ஏதோ எடுக்கிறது வைக்கிறதுக்கு ஆட்கள் என்ன செய்வாங்க? மனைவி வருவாங்க, பிள்ளைகள் வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. பாத்தீங்களா? அதான் ரூம். சோத்திரம்.
இதெல்லாம் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு டிஸ்டர்பா நான் பாக்குறேன். நம்ம வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், ரெண்டாவது. ஆனா எனக்குன்னு ஒரு அறை இருந்துச்சுன்னா வேற எந்த தாளை போட்டு உள்ள என்ன தட்டுனாலும் தெளிய திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அழகா சொல்றாரு, என் ஜனமே நீ போய் உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக் கொண்டிரு. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க. உன் பிரச்சனை மாறணும், உங்க ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை மாறணும், நீங்க தான் உங்க அறைக்குள்ள போகணும், நீங்க தான் உங்க ஜெபத்தை செய்யணும், நீங்க ஒவ்வொருவரும் உங்க ஜெபத்தை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. மத்திய 6ஆம் அதிகாரம் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, நீயே ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நீ ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அழைப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் நீ தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் அப்படின்னா போய் உள்ள உட்கார்ந்துட்டு ஆண்டவரே சீரக கடும்பு ஆமென் அல்லேலூயா பருப்பு சீர. சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நாங்க மண்ணு, நாங்க தூசி, நாங்க குப்பை. குப்பைக்க போவோம் பாரு ஆண்டவர். அங்கிருந்தா நம்மளை பிரித்தெடுத்தார்ல. நாங்க ஒரு பூச்சி ஆண்டவரே, நாங்க ஒரு குப்பை ஆண்டவரே, நாங்க ஒரு மண்ணு ஆண்டவரே, நாங்க ஒரு சாம்பல் ஆண்டவரே. அடுப்புல ஓட்டு ஒண்ணு எரிக்காம விட்டுருக்கிறார் பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிலாம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், அப்படிலாம் நீங்க ஜெபம் பண்ண வேண்டாம். அஞ்ஞானியை போல பெருமையை பேசுகிற ஜெபம், அலப்புகிற ஜெபம் வேண்டாம். நீ முழங்கால் போடுறதுக்கு முன்னாடியே என்ன தேவையோடு இருக்கிற என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாச நம்பிக்கை நமக்கு வேணும். நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி இந்த காரியத்துக்கு நான் போறேன் அப்படிங்கறது நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் அறிஞ்சிருக்க. நீ இப்ப முழங்கால் போட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆம், முதல்ல போன ஒரு 5 நிமிஷம் நல்ல ஆண்டவருக்கு பிரைஸ் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லவர், வல்லவர், போதுமானவர், சிறந்தவர், உம்மை போல அழகில்ல. அவரை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் செய்த நன்மைகளை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்புறம் நல்ல துதிப்பாடலா பாடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். ஜெப நேரத்தில் இப்படிப்பட்ட பாடுகள் என்ன செய்யக்கூடாது. நம்மளுக்கு நிறைய பேர் அப்படி பாடி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பானையில சோறு எடுத்து பாதையில போற பொண்ணு, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. ஜெப நேரத்துல பாடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை பாடல்கள், துதி பாடல்கள், அவரை அர்ப்பணிக்கிற பாடல்கள், நன்றி பாடல்கள், அல்லேலூயா, தன்னை ஒப்பு கொடுக்கிற பாடல்களை தேவ சமூகத்துல பாடலாக துதியாக பாடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பார்க்க எந்த நேரத்துல எதை பாடணும், எந்த நேரத்துல எதை நம்ம துதிக்கணும் கற்றுக்கொள்ளணும். நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் அப்படிலாம் இருப்பாங்க. சோத்து கண்ட பாட்டெல்லாம் பாடக்கூடாது. பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல ஆராதிங்க, நல்ல அபிஷேகத்தை நிரம்புங்க. சோத்து நல்ல ஆவியில் அந்நி பாஷையில பேசுங்க, நல்ல ஆண்டவரை அந்நி பாஷையில துதியுங்க. சோத்திரம். நல்ல கர்த்தர் விடுதலை கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்புறம் ஆண்டவர் பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டு கொடுங்க. ஆண்டவர் என்னோட பேசுங்க, என்ன சொல்ல போறீங்க பேசுங்க. கொஞ்சம் மௌனமா கர்த்தரை துதிங்க, மௌனமா கர்த்தரை அப்படியே பிரைஸ் பண்ணிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர் அது அப்படியே தேவன் நமக்கு கொடுப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க போனாலும் கர்த்தருடைய சமூகத்துல பிரைஸ் பண்ணிட்டே போங்க. வீட்டை சுற்றிலும் பிரைஸ் பண்ணுங்க. அது வீட்டுல இருக்கிற கணவன் மனைவிக்கு என்ன வேலை தெரியுமா? வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க நல்ல ஜெபம் பண்ணணும். சோத்திர பிள்ளைகளுக்காக நல்ல ஜெபம் பண்ணணும். குடும்பத்தில் இருக்கிற காரியம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உங்க குடும்ப காரியங்களுக்காக, உங்க வீட்டுக்காக நல்ல நீங்க ஜெபம் பண்ணணும். எந்த சேதம் வந்துடக்கூடாது, எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, பிள்ளைகளுக்கு அணுகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்க நல்ல அதிகாலை எந்திரிச்சு நீங்க அதை செய்யணும். பிள்ளைகள் படிக்க போறாங்க, வேலைக்கு போறாங்க, மற்ற எல்லா காரியங்களுக்கும் போறாங்க. நீங்கள் அதை அல்லேலூயா பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். அந்த ஜெபம்தான் அது நம்மை பாதுகாக்கும், உங்க பிள்ளைகளை பாதுகாக்கும், சேதம் இல்லாமல் அது நடத்தும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
முதல் காரியமே போயிட்டே இருக்கு, சோத்திரம். இரண்டாவது, வீட்டுக்குள் தூதன். சொல்லுங்க இந்த வார்த்தைய. முதல்ல என்ன சொன்ன? வீட்டுக்குள் ஜெபம். அதுதான் நம்ம வீட்டை விழ வைக்காது, நம்ம வீட்டை அசைக்காது. இரண்டாவது, வீட்டுக்குள் தூதன் இருக்கணும். யார் இருக்கணுங்க? கர்த்தர் நமக்குன்னு சில தூதர்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்குன்னு சில தூதர்களை கொடுத்திருக்க, நம்மளை சுற்றிலும் பாதுகாக்கிற, நம்ம வேலை அடைக்கிற, நம்மளை காத்துக் கொள்கிற சில தூதனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு சில தூதனை ஆண்டவர் கொடுத்திருந்தார். பிதா தன்னுடைய குமாரனுக்கு பல தூதனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்தில காட்டுக்குள்ள அவர் உபவாசம் இருக்கும் போது அங்கே தேவனுடைய தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தால் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தூதனை கொடுத்திருக்கிறார். பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 10, 11 வசனங்களை வேகமா வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 19, 10, 11. அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி, அப்பொழுது அந்த தூதர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு, லோத்துவை தன் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி தெருவாசல் இருந்த சிறியோரையும் பெரியோருமாகிய, தெருவாசல் இருக்கிற சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழைத்து போனார்கள். போதும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். லோத்து வீட்டுக்கு வந்த தூதர் நிமித்தம் இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். லோத்து வீட்டுக்கு வந்த தூதர் நிமித்தம் லோத்துவின் குடும்பத்தை சேதமில்லாமல் பாதுகாத்தார்கள். அந்த வீட்டுக்குள்ள தூதர் இருந்தனால, அந்த வீட்டுக்குள்ள தேவ மனுஷர்கள், அங்க தேவ தூதர்கள் அங்க இருந்தனால இவர்கள் சேதமில்லாமல் பார்த்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு முறை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அல்லேலூயா. உங்க பக்கத்துல யாராவது தூங்கினா பட்டார்னு நெத்தி அடிங்க, மண்டையோட அடிங்க, நான் பாத்துக்கிறேன். பாஸ்டர் தான் அடிச்சாருன்னு சொல்லிடு. பக்கத்துல ஒரு ஆள் தூங்குனாங்கன்னா அந்த தூக்கம் உங்களை பாதிக்கும். அப்புறம் அந்த ஆள் இன்னொரு என்ன செய்யும்? பாதிக்கும். ஒரு கூட்டத்தையே பாதிச்சிடும். அப்புறம் நீங்க எல்லாரும் மடிந்து போயிருவீர்கள், நித்திரை மயக்கமாயிருவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எப்பொழுதுமே உங்களுக்கு தூங்குற மாதிரி நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன், சோத்துறோம். அல்லேலூயா. எப்பவும் அதான் அந்த அல்லேலூயா சவுண்ட் போட்டு அல்லேலூயா போட்டு உங்களை எழுப்புகிற பிரசங்கர் தான் நான், சோத்துறோம். அதை மீறி தூங்குறீங்கன்னா நீங்க பாதாளத்துக்குள் சீக்கிரமா போய்விடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தூங்குறவன் எங்க விழுந்தான் தெரியுமா? 3வது மாடியிலிருந்து எங்க விழுந்தான்? தரையில வந்து விழுந்தான். தூங்குனீங்க பாதாளத்துல விழுந்துருவீங்க. ஆமென் சொல்லுங்க. பவுல் பிரசங்கத்திலேயே தூங்குனவங்க நம்ம பிரசங்கத்துல தூங்க மாட்டாங்களா? அல்லேலூயா. ரைட். லோத்து வீட்டுக்கு தூதர்கள் வந்தாங்க. நம்ம வீட்டுக்கு தூதர்கள் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை ஆவிக்குரிய பிள்ளைகளை பாதுகாக்கிற தூதர்கள், நம்மளை விடுவிக்கிற, நம்மளை காப்பாற்றுகிற, நம்மளை நடத்துகிற தூதர்கள். வாசிங்க பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். சோதோமின் வாசலில் லோத்து உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டுக்கு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார். அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். என்ன சொல்றாங்க? நாங்க வீதியில தங்குறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க எனக்கு புரியவே இல்லை. நான் திரும்ப படிச்சேன். ஒரு இடத்துல எனக்கு டவுட் வந்துருச்சுன்னா திரும்ப படிக்கணும். ஆண்டவர் பேசுவார். தூதர்கள் லோத்து இருந்த இடத்துக்கு நேரா வர்றாங்க. சோதோமுக்கு வந்தாங்க. இந்த லோத்து எங்க உட்கார்ந்திருந்தா? சோதோமின் வாசல்ல. நல்லா வாசிக்கணும். வீட்டு வாசல்னு போட்டிருக்கா, சோதோமின் வாசல்னு போட்டிருக்கா? நல்லா மீண்டும் சொல்லுங்க. சோதோமின் வாசல்ல. ஆனமலை வாசல்ல. ஆனமலை வாசல்னா எது? இதா? ஆனமலை வாசல்னா எது? யாரு கட்ட சொல்றீங்க பார்க்கலாம். யாரோ முக்கோணங்கிறாங்க. ஆனமலை என்ட்ரன்ஸ். அல்லேலூயா. வீடு இங்க இருக்கு,
எங்க இருக்கிறாங்க? ஹலோ, சிலருக்கு இப்ப புரிஞ்சிருச்சு, அதனாலதான் சிலர் சிரிக்கிறீங்க. சோத்திரம். வீடு இங்க இருக்கு, லோத் எங்க இருக்கிறாரு? ஆனமலை வாசல்ல. ஆனமலை வாசல் எது? கோட்டூர் பஸ்ல வர்ற ஏரியா, இங்க பொள்ளாச்சி வர்ற ஏரியா, இங்க சேத்துமட பஸ் எல்லாம் வர்ற ஏரியா. இது 3 ஜம்ப் ஆகுது பாருங்க, அதான் ஆனமலை வாசல் என்ட்ரன்ஸ். ஹலோ, இப்ப பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க ஊர் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வந்த தூதனை கூப்பிடுறாங்க, வீட்டுக்கு வாங்க, எங்க வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க, தங்கிட்டு போங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க தூதர்கள்? நாங்க என்ன சொல்றாங்க? வீதியில தங்கி. நீ ஏன் வீதியில இருக்கிற? அப்ப நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வர முடியும்? நீ வீட்டுல இருந்தாலும் அவன் வீட்டுக்கு என்ன செஞ்சிருப்பேன்? வந்திருப்பேன். நீ ஏன் வீதியில இருக்கிற? நீ ஏன் வாசல் இருக்கிற? ஆனமலை வாசல் இருக்கிற? நீ எப்படி? அல்லேலூயா. அப்ப நானும் வீதியில தங்கணும். வீடு ஒண்ணு கொடுக்கப்பட்டா வீட்டுல இரு. ஹலோ, ஆமே. இவங்க எப்ப வர்றாங்க? எப்ப வர்றாங்க? மதியானம் 12 மணிக்கு வர்றாங்க. எப்ப வந்தாங்க? சாயங்காலத்துல. சாயங்காலம்னாவே நம்ம ஆளுகளுக்கு சாய்கிற நேரம். ஹலோ, சாயங்காலம் வீட்டுல இருந்தீன்னா தூதன் வருவான். நீ சாயங்காலம் வீட்டுக்கு வரல அப்படின்னா தூதன் வந்த வழியாக திரும்பி போயிடுவான். உன் வீட்டுக்கு பாதுகாப்பு இல்ல, உன் வீட்டுக்கு அடைக்கலம் இல்ல, உன் வீட்டுக்கு அல்லேலூயா தப்புவிக்கிற நேரம் இல்ல. ஹலோ, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் வீட்டுக்குள்ள உள்ள கதவெல்லாம் சாத்திட்டு இருக்கிறீங்க, கதவை திறந்து போட்டுருங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கதவு 24 மணி நேரம் சாத்திட்டு இருக்க கதவை கொடுக்கல, வர்றதுக்கும் போறதுக்கும் தான் கதவை கொடுத்துருக்கு. ஆமென் சொல்லுங்க. சிலர் வீட்டுல கிராமங்கள்ல பார்த்துட்டா சிலர் வீட்டுல தங்கறது இல்ல. வீடு இங்க இருந்தா 10 வீட்டு தள்ளி நம்மால அங்க உட்கார்ந்து இருக்கோம். ஹலோ, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டுல உட்காருங்க, ஜெபம் பண்ணி உட்காருங்க. தேவ தூதன் வருவான், தேவனுடைய வல்லமை மகிமை அந்த இடத்துல வரும். உன்னை பாதுகாக்க இருக்கிற தேவன் அனுப்புகிற சில தூதன் அனுப்புவார். அவனை விடுவிக்காத, அவனை விட்டுறாத. சோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. லோத்து சோதோமின் வாசல உட்கார்ந்து இருந்தான். ஆபிரகாம் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? 18:1 வாசிங்க. 18:1 ஆதியாகமம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து. எங்க உட்கார்ந்திருந்தா? இவன் சாயங்காலத்துல கூட இவன் வீட்டுல இல்ல, ஆனா இவங்க மத்தியானம் கூட எங்கதான் இருந்தாங்க? நாமே வர மாட்டேன். ஹலோ, காலையில வேலைக்கு போறியா? இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? 7 மணிக்கு வேலைக்கு போனா 1:30 மணிக்கு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். ஹலோ, நம்மால எப்படி நம்ம வேலைக்கு போகுது? ஓபி ஓடி கீட்டி எல்லாம் பார்த்துட்டு நைட்டு 10 மணி 8 மணி 12 மணி 1 மணி நரகத்துலதான் உங்க வீடு கட்டணும். ஆமென் சொல்லுங்க. உன் வீடு அழிந்து போகாம இருக்கும், வீடு விழுந்து போகாம வீட்டின் மேல் கவனமாயிரு, வீட்டில் தரித்திரு, வீட்டில் உட்கார்ந்துரு. குறிப்பிட்ட நேரம் வேலை பாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல வேலை பாரு. கண்ட மேனிக்கு வேலை பார்த்துட்டு வீட்டு இல்லாத நேரத்துல இல்லாம போன தூதர்கள் வந்த வழியா போயிருவாங்க. உன் வீட்டை பாதுகாக்க முடியாது. உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற தூதர்களை சில வீடுகளுக்கு போனா வீட்டு பெரிய பூட்டை போட்டு பூட்டி, நாங்கள் இந்த வீட்டில் இல்லை, நாங்கள் 8 மணிக்கு மேலதான் வருவோம் என்று வீட்டுக்கு எழுதி போட்டிருக்கு. ஹலோ, ஹலோ, பாஸ்டர் வீட்டுக்கு வந்துடுவாருன்னே சிலர்லாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்னும் கூப்பிடாமல் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. வீட்டுக்கு பாஸ்டர் வந்துட போறாரு அப்படிங்கிறதுக்கு வேண்டிய ஆமென் ஸ்தோத்திரம் சிலர் இருக்கிறாங்க. தூதன் வீட்டுக்கு வரணும். அது லாஸ்ட் பாயிண்ட் நான் வச்சிருக்கேன். தூதன் வீட்டுக்கு வரணும். தேவன் அனுப்பின தூதன், தேவனோடு இருக்கிற தூதன். பாருங்க, இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. சோத்திரம். வீட்டுக்குள்ள 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வருந்தி அவனை ப்ளீஸ் பண்ணி கேட்டு கொண்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுல கூட்டிட்டு போய் அவனுக்கு அப்பம் சாப்பாடு விருந்தெல்லாம் பண்ணி வீட்டுல உட்கார வச்சாங்க. இவன் வீட்டுல இருந்தனால என்ன நடந்தது தெரியுமா? அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் சோதோம் மேல பயங்கர பாவம், வேசித்தனம் அங்க பயங்கரமா நடக்கு. அவன் ஆம்பளையும் பார்க்க மாட்டான், பொம்பளையும் பார்க்க மாட்டான், எல்லாரையும் பாவத்துக்குள் உட்படுத்திடுவாங்க.
சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட நிலையில தூதன் இருந்தனால சோத்திருக்கு. எவனோ கேள்விப்பட்டுட்டு ஊரே வருது. எவனோ 2 பேர் வந்திருக்கிறானாமா, தூதனை கூட விடல அந்த ஊரு ஜனங்கள். பாவத்தை உட்படுத்த, அவனுக்குள்ள வேசித்தனத்தை ஏற்படுத்த, அவனை சோத்திர வீட்டுக்குள்ள சோதம் அந்த லோத்து வீட்டுக்குள்ள வர்றாங்க. சோத்திரம். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுது, அவனை கதவை நெருக்கி 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க. அல்லேலூயா ஆமென். அப்பாலே போ, பரதேசியா வந்த இவனா நியாயம் பேசுகிறது. இப்பொழுது அவனை என்ன செய்வன் பார்க்க, இவனை அவர்களுக்கு செய்வதை பார்க்க உனக்கு பொல்லாப்பு செய்வேன் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க பக்கத்துல நெருங்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல தூதன் இருந்தனால எந்த சேதம் இல்லாமல் பொல்லாப்பு இல்லாமல் அவரை விடுவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கேளுங்க, எங்க வீட்டுக்கு தூதன் வேண்டாண்டவரே, எங்க வீட்டுக்கு தூதன் வர வேண்டாப்பா, எங்க வீட்டுக்கு தூதன் வர வேண்டாப்பா, எங்க வீட்டுக்கு தூதன் வர வேண்டாண்டவரே, எங்க வீட்டுக்கு தூதன் வேண்டும் சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு தூதன் வருவானாக, எங்க வீட்டுக்கு தூதன் வருவாராக, எங்க வீட்டுக்கு தேவ தூதர்கள் வருவார்களாக. பொல்லாப்பு செய்ய வருகிற கூட்டத்தை அழிக்கிற தூதர்கள், அதுல இருந்து பாதுகாக்கிற தூதர்கள், நம்ம கதவை ஒட்டைச்சு நமக்கு விரோதமா எழும்பி வருகிற நொறுக்க வருகிற பொல்லாப்பிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிற தூதன். நமக்கு சில தூதர்கள் வேணும். நம்ம போக்கில் வரத்தில் நம்ம கூட இருப்பதற்கு நமக்கு தூதன் வேணும். கர்த்தர் நமக்கு சில தூதனை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளை பாதுகாக்க, நம்மை வழி நடத்த. கர்த்தர் நமக்கு சில தூதனை கொடுத்திருக்கிறார். அந்த தூதனை மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க வானத்திலிருந்து இறங்கி கர்த்தரை அனுப்பின தூதர்கள், அது விட்டுறாதீங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஊர்ல நிறைய பேர் சோழனா போய் தூக்கிட்டு வருவாங்க. அந்த தூதனை உள்ள விட்டுறாதீங்க, நாசமா போயிருவீங்க. நாங்க வீட்டுல ஜெபம் பண்றோம், உங்க வீட்டுல அது நடக்கு இப்படி நடக்கும், நாங்க தீர்க்கதாசரன் சொல்லுவோம். நாங்க ஜெபம் பண்ணா அப்படி அலண்டு போயிரும், எல்லாம் ஓடி போயிரும். சீக்கிரத்தை உங்க வீட்டுல இருக்கிற எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பொய்ய சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி உங்க பிள்ளைகளை கெடுத்து, உங்க வாழ்க்கையை கெடுத்து, உங்க வீட்டுக்கு விரோதமா செயல்படுகிற சில தூதன் வருவாங்க. வாசலை ஏற்றிடாத. நாங்களும் பரலோகத்து வந்த தூதர்கள், நாங்கெல்லாம் பாஸ்டுமாருங்க அப்படி எல்லாம் வருவாங்க. எங்க பாஸ்ட தவிர வேற யாரும் வீட்டு வாசல் எட்ரசிவ் கட்டன்னு சொல்லி ஓடிய போயிருவாங்க. தைரியமா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு மேல யாராவது வந்தாலும் எட்ரசிவ் கட்ட சீவன் சீவ் கட்ட அப்படின்னு சொல்லி பாருங்க, ஓடிய போயிருவாங்க. விளங்குதா? புரியுதா நான் சொல்றது? விளங்குதா? அந்த மாதிரி ஆளுங்க ஒருத்தரும் வீட்டு வாசல் ஏத்திராத. நாசமா போயிரும் வாழ்க்கை, வீடெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒண்ணுமில்லாம போயிரும். பரலோகத்தில் நமக்காக கர்த்தர் நம்மை பார்த்திராத, கண்களுக்கு தெரியாத சில தூதர்கள் நமக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அதுக்காக தான் கர்த்தர் பாஸ்ட் என்கிற ஒரு தூதனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப வேணா உங்க வீட்டுக்கு வருவேன், நீங்க கூப்பிட்டா மட்டும் போதும். சோத்திரம். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அதனால கண்ட நேரத்தை கூப்பிட்டு, பாஸ்டர் உடனே வந்துடுறீங்களா பாஸ்டர் கேட்டுறாது. எங்க இருக்கீங்க பாஸ்டர், எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர் அப்படி கேட்டு வர முடியுமான்னு பாஸ்டர் கேள்வி. சிலர் எடுத்தோன்னே, பாஸ்டர் இன்னைக்கு உடனே வந்துடுறீங்களா பாஸ்டர், நான் எங்க இருப்பேன்னு தெரியல. அல்லேலூயா. எந்த இடத்துல இருக்கிறேன்? சோத்திரம். ஆமா அல்லேலூயா சோத்திரம். புரிந்து கொள்ளுங்கள். 3வது சோத்திரம், வீட்டுக்குள் காணிக்கை. எல்லாம் சொல்லுங்க. வீட்டுக்குள் ஜெபம், வீட்டுக்குள் தூதன், வீட்டுக்குள் காணிக்கை. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. 3வது காணிக்கை. வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? எல்லாம் சொல்ல மாட்டீங்க. பாஸ்டர் என்ன வித்தியாசமா இருக்கு? வீட்டுக்குள்ள காணிக்கையா? வீட்டு சபைக்குள்ளதான் காணிக்கை. என்ன வீட்டுக்குள்ள காணிக்கை? வீட்டுக்குள்ள காணிக்கை. அது என்ன காணிக்கை நான் சொல்றேன் கேளுங்க. சோத்திரம். அவங்க 3 சாஸ்திரிகள் இயேசு இருந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த இயேசு என்கிற அந்த அல்லேலூயா பிள்ளையை வணங்கினார்கள், பணிந்து கொண்டார்கள், ஆராதித்தார்கள். சோத்திரம். அதுக்கு பின்பதாக பொக்கிஷங்களை திறந்து, என்ன திறந்து? பொக்கிஷம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க எல்லாரும். தேவனுடைய வார்த்தை. அதான் ஞானம், அறிவு. அதத்தான் அல்லேலூயா கொலோசியர் 2:3 வாசிக்கிறோம். ஞானம், அறிவு, அந்த பொக்கிஷம். சோத்திரம். நம்ம வீட்டுக்குள்ள காணிக்கையா இருக்கணும். சோத்திரம். வார்த்தை எப்போதும் வீட்டுக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தை உள்ள வீடு. சோத்திரம். அதுதான் காணிக்கையா இருக்கணும், அர்ப்பணிப்பா இருக்கணும், பலியா இருக்கணும். சோத்திரம். 2வது பொன் அப்படின்னா விசுவாசம். சொல்லுங்க. பொக்கிஷம் என்றால் வார்த்தை.
வானம் திறந்து நமக்காக பொக்கிஷசாலையாகிய திறப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பொக்கிஷம் வார்த்தை. சோத்திரம். ஆமா, பொன் என்றால் விசுவாசம். இதைவிட விலையேறப்பெற்ற விசுவாசம். பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். அல்லேலூயா. அதைவிட பெரிதா இருக்கிற விலையேறப்பட்டதா இருக்கிற விசுவாசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1:7 என்று நினைக்கிறேன். சோத்திரம். அது விசுவாசம். சோத்திரம். மூன்றாவது தூப வர்க்கம் அப்படின்னா ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம். அதுதான் தூப வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. எப்போதும் நம்ம வீட்டுல தூப வர்க்கம் ஏறெடுக்கப்பட வேண்டும். 6 மணி ஆனா விளக்கப்பத்து அப்படிங்கிறாங்க. அதான் அது மாதிரி தூப வர்க்கம், தூபங்காட்டான் அப்படின்னா ஜெபம் செய்யணும். அல்லேலூயா. தவறாமல் ஜெபம் செய்யணும். சோத்திரம். 4வது வெள்ளை போலம் அப்படின்னா அபிஷேகத்திற்கு அடையாளமா சொல்லப்படுகிறது. என்னதுங்க? வெள்ளை போலன்னா அபிஷேகம். சோத்திரம். அது அபிஷேகத்தை அல்லேலூயா வீட்டில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய அபிஷேகம் வீட்டுக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் காணிக்கையா படைக்கணும். வார்த்தை ஒரு காணிக்கையா, விசுவாசம் ஒரு காணிக்கையா, அப்புறம் ஸ்தோத்திரம் ஆமென் வேண்டுதல் விண்ணப்பம் ஒரு காணிக்கையா. சோத்திரம். அது வெள்ளை போலம் ஒரு காணிக்கையா. சோத்திரம். அது மட்டுமல்ல, வீட்டுல சம்பாதிக்கிற ஒவ்வொருவரும் சோத்திரம் அல்லேலூயா புருஷனுடைய காணிக்கை சோத்திரம் கர்த்தருக்கு. அல்லேலூயா மனைவியோட காணிக்கை கர்த்தருக்கு. மகன் சம்பாதிச்சா மகனுடைய காணிக்கை கர்த்தருக்கு. அதெல்லாம் பிரிச்சு அதெல்லாம் எடுத்து தேவனுக்காக காணிக்கையாகவும் தசம்பாகமாகவும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரமும் கொடுக்க வேண்டும். இப்படி பிரிச்சாவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போராட்டங்கள் மாறும். தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம சரியா செய்யும் போது அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இப்ப வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? காணிக்கை. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. புருஷன் எவ்வளவு சம்பாதிக்க அதுல ஒரு 10ல் 1 எடுத்து வை. டெய்லி சம்பளமா டெய்லியும் அதுல 10ல் 1 எடுத்து வை. வார சம்பளமா வார சம்பளத்திலிருந்து 10ல் 1 எடுத்து வை. சோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் ஒரு அல்ல காணிக்கையாக. சோத்திரம். நம்முடைய அல்லேலூயா வருமானத்தில காணிக்கையாக. நம்ம படிக்கிற வசனம் அல்ல வேத வசனம் ஒரு காணிக்கையா டெய்லி வைக்கணும். வசனம் வீட்டுல டெய்லி வாசிக்கணும். டெய்லி வசனம் வீட்டுக்குள்ள இருக்கணும். அது காணிக்கையா படைக்கணும் தேவனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. குறைந்தது ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிக்கணும். நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா பழைய ஏற்பாடு 5 அதிகாரம், புதிய ஏற்பாடு 5 அதிகாரம், 10 அதிகாரம் படிப்பேன். சில டைம்ல கொஞ்சம் கூடுதலாகவும் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி படிச்சிட்டீங்கன்னா சீக்கிரமா அல்லேலூயா பைபிளை நீங்க படிச்சு முடிச்சிடலாம். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. காலையில அல்லேலூயா நம்ம பழைய ஏற்பாடுல 5 அதிகாரம், சாயங்காலத்துல எப்ப நேரம் கிடைக்குதோ அப்போ அல்ல புதிய ஏற்பாடுல ஒரு 5 அதிகாரம். அப்படி நீங்க போராடி படிச்சு பாத்தீங்கன்னா வார்த்தை வீட்டுக்குள் இருக்கும், நமக்குள் இருக்கும். அந்த வார்த்தை நம்ம வீட்டுக்குள் செயல்படும். அந்த வீட்டை யாராலும் அசைக்க முடியாது. வார்த்தையில் கட்டப்பட்ட வீட்டை யாராலும் அசைக்கப்பட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. வார்த்தை நமக்குள் அது எழும்பப்பட வேண்டும். வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பம் நம்ம தேவனுக்காக காணிக்கையாக விண்ணப்பம் செலுத்தணும். எங்க போய் விண்ணப்பத்தை செலுத்த போறீங்க? டிவியில நிறைய பேர் சொல்லுவாங்க விண்ணப்பத்தை எழுதி அனுப்புங்கள், போன் பண்ணி அனுப்புங்க, மிஸ்டு கால் அனுப்புங்கள். 1 கால் ஆயிருவீங்க. தேவனுக்கு விண்ணப்பம் அனுப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. ஜபகோபுரத்துக்கும் அல்லேலூயா இளம் பங்காளருக்கும் அல்லேலூயா அந்த மாடிக்கும் இந்த மாடிக்கும் 4 மாடிக்கும் 7 மாடிக்கெல்லாம் அல்லேலூயா அனுப்புனீங்க. என்ன எல்லாம் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டீங்க? ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இடத்துக்குள்ள உட்கார்ந்து நம்ம மெய்ப்பருக்கு, நம்ம பாஸ்டருக்கு, நம்ம தேவனுக்கு விண்ணப்பத்தை செலுத்தணும். அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தீங்கன்னா பிச்சு போடும் பிச்சு. நீங்க எழுதி அனுப்புகிற ஒரு விண்ணப்பம் கேட்கப்படாது. சபையிலிருந்து தைரியமா சொல்றேன். நீங்க போய் எங்க சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு தப்பும் இல்ல பயம் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. 7 பாஸ்டர் கையில வச்சுக்கிறது, 7 இடத்து அட்ரஸ் கையில வச்சுக்கிறது, 7 நம்பர் கையில வச்சுக்கிறது. இது ஏ நம்பர், ஏ பாஸ்டர். இது பி பாஸ்டர், சி பாஸ்டர், சி பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பாக்க. ஒரே பாஸ்டர் நம்பர், ஒரே பாஸ்டர், ஒரே ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு தெரியாம வண்டி பிடிச்சு போறது, யாராவது கூப்பிட்டாங்கன்னு ஓடுறது, சொல்லாம கொள்ளாம போடுறது, வகுறு எரியுது. உங்களுக்காக நான் ராத்திரி பகலா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்காக ராத்திரி பகல் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றோம். நாங்க உங்களுக்காக போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க வண்டி பிடிச்சு அவங்க கூப்பிட்டா ஓடுறதா? என்ன எல்லாம் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிருச்சு.
ஆமென் சொல்லுங்க. பாஸ்டருக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாம போயிட்டு வந்துருவோம், பாஸ்டர் பார்த்துட்டா இருக்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல, எங்க வீட்டுல ஒரு சிசிடிவி கேமரா ஓடிட்டு இருக்குது, நீங்க போகிறது வரதெல்லாம் பாஸ்டருக்கு தெரிஞ்சிடும். ஆமேன்னு வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி நாடி ஓடி தேடி பாடாலும் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. எப்ப தேவன் கொடுக்கப்பட்ட சபையில, தேவன் கொடுக்கப்பட்ட இடத்துல ஊழியக்காரர் முன்னாடி நீ நிக்கிறீங்களோ, அப்பொழுது உங்களுக்கான விடுதலை ஜெபங்கள் கேட்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி வர நம்ம சொல்லிடுறோமா? நீங்க போய் அந்த பாஸ்டர் சொல்லிடுறது, எங்க பாஸ்டர் அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், போட்டு கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, நீங்கெல்லாம் உங்களை இந்த காலத்துல நிறைய ஓனாக்கள், என்னது ஓனாய் நிறைய இருக்குது. மந்தைகளை, ஆடுகளை பிடிக்கிற நிறைய ஓனாய் இருக்குது. ஏன் நான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன், ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, உங்களை எல்லாம் கொண்டு போய் பரலோகத்தை சேர்க்கணும், சரியான வழியில் நடத்தணும் நான் விரும்புறேன். சோத்திரம். இந்த பாஸ்டர்ட்ட பாவம் இல்ல, இந்த பாஸ்டர்ட்ட அல்லேலூயா நீங்க நினைக்கிற மாதிரி அல்லேலூயா சோத்திரம்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த பாஸ்டர் உண்மையா இருக்கணும் விரும்புகிறார், பரிசுத்தமா இருக்கணும் விரும்புகிறார், நீதியா இருக்கணும் விரும்புகிறார். ராடுத்தனம் பண்ணி, ஊழல் பண்ணி, ஏமாத்தி, அதை பண்ணி இதை பண்ணி சம்பாதிக்கணும் அவசியம் இல்ல. ஊழியத்தை எப்படி வேணா நடத்தலாங்கிற நிலை இல்ல. காணிக்கையாக, பலியாக, தேவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஊழியம் இது. அவன் சொல்லு, இந்த ஊழியத்தை யாராலும் அசைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. பாஸ்டருக்கு தெரியாம வேற எங்க வண்டி பிடிச்சி ஏறி போகாதீங்க. அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகும், விபத்து ஆகும், அது ஒண்ணுமில்லாம ஆகும், பிரச்சனை வரும், அது பல பாதிப்பை கொண்டு வரும். இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க போகணுமா, டூர் போகணுமா, எங்காவது ஜெபத்துக்கு போகணுமா, எங்காவது உங்களை கூட்டிட்டு போகணுமா, வாங்க என் பின்னாடி வாங்க, உங்களை எங்க கூட்டிட்டு போகணும் வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஆமென் வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் இந்த இடத்துக்கு போகணும் பாஸ்டர், எனக்கு ஆசையா இருக்கு பாஸ்டர், அவங்க எல்லாம் போறாங்க பாஸ்டர், பார்த்து எனக்கு ஆசையா இருக்கு, போலான்னு ஆசை தான், ஆனாலும் நம்ம சபையோட போகணும், பாஸ்டரோட போகணும் அப்படி நான் விரும்புறேன்னு சொல்லி பாருங்க. அல்லேலூயா. காசு நீங்க வசூல் பண்ணுங்க, வண்டியை புடிங்க, நானும் வரேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை விட்டு போட்டு அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, அவங்க விட்டாங்க, நல்லது நடக்குது, இங்க நல்லது நடக்குது. ஆமா, உங்களை கெடுத்து விட்டு அனுப்பிடுவாங்க. சொல்றேன் ஜாக்கிரதை. உங்களை வேற மாதிரி பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க. சோத்திரம். உங்களுக்கு விரோதம் வேற மாதிரி செய்வாங்க. ஆதாயத்துக்காக, காசுக்காக, பணத்துக்காக, ஏதோ லாபத்துக்காக பயன்படுத்துவாங்களே தவிர தேவனுக்கு உண்மை யாரும் செயல்பட மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3 பாயிண்ட் எங்கேயோ போயிடுச்சு. சோத்திரம். வீட்டுக்குள் ஜெபம், வீட்டுக்குள் தூதன், வீட்டுக்குள் காணிக்கை. எல்லாரும் எளிமை நிற்போமா? தேவ சமூகத்தில் எளிமை நின்று, ஆண்டவரே அப்பா சோத்திரம். இன்னும் 2-3 விஷயம் இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. கூடுமானால் அடுத்த வாரம் ட்ரை பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம். அல்லேலூயா. எல்லாரும் எளிமை நிற்போம் தேவ சமூகத்தில். இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிங்கப்பா. இங்க ஜனங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கிறோம். ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதன்படி ஜனங்களுக்கு கேட்டு அற்புதம் செய்வதாக, அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே ஜனங்களுக்கு அற்புதம் நடப்பதாக.